வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சுக்கிட்டு எப்படி திமுக ஜெயிக்க போகுது, அதிமுக இதை எப்படி பயன்படுத்த போகுது, இந்த 2 விஷயங்களை தான் விரிவாக பார்க்க போகிறோம். சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்னையா காங்கிரஸும் திமுகவும் அடிச்சுக்கிட்டாங்க, ஆனால் இப்போது 2 பேருமே இணக்கமாயிட்டாங்க, தேர்தலில் ஒன்றா சேர்ந்து வேலை பார்ப்பாங்களா, கூட்டணி வேறு இறுதி ஆயிடுச்சு, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க, அதனால் இன்றைக்கி திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலிமையாக இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி காங்கிரஸ் திமுக சமாதானமானாங்க, பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு தானே எல்லாரும் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பேசலாம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் கொஞ்சம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணியானது இறுதியாகிவிட்டது. அதை முடிச்சுட்டு வெளியே வந்தார் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். அவர் வெளியே வந்து பத்திரிகையாளர்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்கையை காட்டுறாருன்ற விஷயத்தை நீங்கள் பார்த்துருங்களேன். பார்த்தியா அப்படின்னு காட்டுறாரு. என்ன அர்த்தம்? முடிச்சிட்டேன்டா, நீங்கள் எவ்வளவோ மெனக்கிட்டீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைச்சிடணும்னு சொல்லிவிட்டு, ஆனால் முடிச்சிட்டேன், போயிட்டு வரட்டுமா அப்படின்ற ஒரு பெருமிதம் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது, இத்தனை நாளும் நீடித்த சிக்கலானது தீர்ந்து போச்சு. அவாடா, காங்கிரஸ் ஆனது உள்ளே வந்ததா, வெற்றி பெற்று விடுவோண்டா சாமி. இந்த இஸ்லாமியரும் கிறிஸ்துவர்களும் என்ன தான் காங்கிரஸ்காரன் பண்ணான்னு தெரில, அவங்க இருந்தால் தான் ஓட்டு போடணும்னு ஒத்த காலம் நிற்கிறானுங்க. நாங்கள் தான் இந்த கிறிஸ்துவனுக்கும் இஸ்லாமியனுக்கும் பயங்கரமாக முட்டு கொடுக்குறோம். என்னை விட பயங்கரமான முட்டு திருமாவளவன் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் இணைந்திருக்கின்ற பொழுது கூட ஓட்டு போட மாட்டேறானுங்க, ஆனால் காங்கிரஸ் இருந்தால் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கிடுறானுங்க. அதனாலேயே அவனை கூட்டணியில் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. பேசி முடிச்சுட்டேன்டா அப்படின்னு பத்திரிகையாளர் முன்பாக பெருமிதத்துடன் அப்படின்னு காட்டுறாரு. ஸோ திமுக காட்டில் மழை தான். இணக்கமாக வேலை பார்ப்பாங்களா? திமுகவும் காங்கிரஸும் அடிச்சுக்கிட்டாங்களே, அதுலேயும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று தெரிந்த பிறகு கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன ட்வீட்டை போட்டிருக்காருன்னு பார்க்கும்பொழுது, இன்றைக்கி இல்லைனா என்றைக்காவது ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை போட்டிருக்காரு. கார் என்னால் வாங்க முடியாது, அந்த குழந்தை ஏக்கத்தில் பார்க்குதான், ஆனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த காரு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இந்த படத்தை போட்டு இன்றைக்கி இல்லைனா என்றைக்காவது ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னவா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்களாம், அதிக தொகுதிகள் கேட்டாங்களாம், 2மே கிடைக்கவே இல்லையா. இன்னொன்று கூட தான் நம்ம வச்சுக்கலாம், இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு திமுக கூட்டணி விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். இல்லை, மதுரை வடக்கு தொகுதியை கேட்டோம், கிடைக்காது போல் இருக்குது, இன்றைக்கி இல்லைனா பரவாயில்ல, என்றைக்காவது ஒரு நாளைக்கு கிடைக்க தான் போகுது அப்படின்னு சமரசம் செய்கிறாங்க போல் இருக்குது. நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, டேய் நீங்களாம் திமுகவுக்கு கொத்தடிமையாக மாறிட்டீங்க, என்றைக்கும் நீங்கள் சுயமாக செயல்படவே முடியாது, அதனால் உங்களுடைய கனவு கனவாக தான் இருக்கும், என்றைக்கும் நினைவாகாது. அதனால் இன்றைக்கி இல்லைனா என்றைக்காவது ஒரு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகரை கனவு காணலாம். இன்றைக்கி ஆட்சி இல்லை என்றாலும் கூட என்றைக்காவது ஒரு நாளைக்கு அதிமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காங்கிரஸ் அப்படி சொல்ல முடியுமா? திமுக இல்லாமல் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று சொல்ல முடியுமா? திமுக விட்டுட்டு நாங்கள் தவேகாவுடன் போவோம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதனால் சும்மானா மாணிக்கம் தாக்கூர் போன்றவங்கெல்லாம் வேற வலிமையை ஏற்றுவதற்காக ஊன்னு குதிச்சாங்க. திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய தளபதிக்கு எதிராகலாம் கொதித்து எழுந்தாங்க. நாம் எந்த தொகுதியை வாங்குகிறோமோ இல்லையோ, மதுரை வடக்கு தொகுதியை வாங்கி அவனண்டா, அங்கே தளபதி மீண்டும் போட்டியிடக்கூடாதுரா அப்படின்லாம் சீன் போட்டாங்க, தீர்மானம்லாம் ஏற்றினாங்க. தவேக்கா கூட போயே ஆக வேண்டும் என்று கொக்கரித்தமெல்லாம் எங்கே இருக்கான்னு தெரியல. இன்றைக்கி தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கி இல்லை என்றால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு, நான் சொல்கிறேன்டா, இன்றைக்கி இல்லைனாலும் சரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாணிக்கம் தாக்கூருக்கு சீட்டு இல்லை அப்படின்னு திமுககாரன் சொல்ல போகிறான். அன்றைக்கி தான் நாம் போட்டோம் இல்லையா, அது நமக்கே ஆப்பா சேர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நினைக்க போகிறாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம், மாணிக்கம் தாக்கூர் உன்னுடைய கண்ட்ரோலில் எப்படியா இருந்தாலும் காங்கிரஸ் ஆனது சில இடங்களை பொறுப்பு ஒப்படைக்கும். அந்த இடத்துல காங்கிரஸ்காரனுக்கு திமுககாரன் ஆப்பு வைப்பான். டேய் மாணிக்கம் தாக்கூர் தான்டா இத்தனை குழப்பத்துக்கும் காரணம், அவன் தரப்பில் ஒரு எம்எல்ஏவை விட்டுருக்காங்கடா ஜெயிக்க சொல்லி, அந்த இடத்துல தோல்வி அடைய செய்ய வாய் கிழிய பேசினால அந்த மாணிக்கம் தாக்கூர் அவங்க கட்சிக்காரனை வெற்றி பெற வச்சான பற்றியா. அதனால் வெட்டு வேத்துக்களுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அன்னைக்கு அளப்பறை பண்ணீங்களாடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரனை அன்னைக்கு வச்சு செய்ய போகிறான். ஸோ என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே போக போகிறதில்ல, என்றைக்கும் ஆட்சி அதிகாரத்தை வாங்க போகிறதில்ல, நீங்கள் திமுக அப்படியே கொத்தடிமைக தாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போது இதை வச்சுக்கிட்டு எப்படி திமுக ஜெயிக்க போகுது, இதை அதிமுக எப்படி பயன்படுத்த போகுது அப்படின்றதுக்கு இந்த வீடியோ தான் சமர்ப்பணம். இந்த வீடியோவை பாருங்கள், பார்க்குற ஒவ்வொருத்தருடைய மனமும் நிச்சயமாக
திமுக ஆட்சி வேண்டுமா என்று என்ன தோன்றும். என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுககாரன் பெண்களுக்கு பாலியல் ரீதியாக எந்த அளவுக்கு கொடுமைகளை ஏற்றிருக்கான் பாருங்க. திமுககாரனே இத்தனை பேர் இருந்தால் இன்னும் திமுக அல்லாதவங்க எத்தனை பேர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எடுத்திருப்பாங்க. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது அப்படின்னு யாராவது பேசினான்னு வச்சுங்களேன், அவனுக்கு கண் இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்லை படிக்க தெரியல, இல்லை செவடை அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஏன்னா தொலைக்காட்சியில் லட்சக்கணக்கான காதுகள் இந்த செய்திகளை கேட்டிருக்கும். இப்படி லட்சக்கணக்கான காதுகளுக்கு இந்த செய்திகள் போய் சேர்ந்தா திமுக எப்படி வெற்றி பெறும்? 5 ஆண்டு காலம் ஆட்சியை கொடுத்தோம். இந்த 5 ஆண்டு காலத்திலேயே இத்தனை பெண்களை இத்தனை திமுககாரன் சிதைத்திருக்கின்றார் என்றால் அப்புறம் எப்படி திமுகவை நம்பி ஓட்டு போடுவாங்க? பணம் கொடுக்குறாங்களே அப்படின்றதுக்காகவா? பணத்தை வாங்கிட்டு கற்பை ஏற்க முடியுமா? பணத்தை வாங்கிட்டு உயிரை இழக்க முடியுமா? ஸோ கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதற்கெல்லாம் முட்டு கொடுப்பாங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக ஆந்திராவில் எப்படி நடக்குது, கர்நாடகாவில் எப்படி நடக்குது, கேரளாவில் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் வருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கடைசி வரைக்கும் நடக்கின்ற அநியாயங்களை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ திமுக காரனுடைய அக்கிரமும் அடாவடிகளும் வச்சுக்கிட்டு திமுக எப்படி ஜெயிக்க போகுதுன்னு தெரியல. இவ்வளோ குற்றங்கள் திமுக காரனே பண்ணியிருக்கிறான். ஸோ இதை எப்படி மக்களிடையே அதிமுக கொண்டு போய் சேர்த்து வெற்றி பெற போகுதுன்னு தெரியல. ஆனால் அதிமுக காரங்க வெற்றி பெறத்துக்கு 2 விஷயங்களை கையில் எடுத்தால் போதும். ஒன்று, அதிக பணம் கொடுக்கணும் திமுகவை விட. 2வது, செலவழிக்க காத்திருப்பாங்க அதிமுக வேட்பாளர்கள். அந்த பணத்தை கரெக்டாக கொண்டு போய் வாக்காளர்கிட்ட சேர்க்கணும். இந்த 2 மட்டும் செஞ்சிட்டாங்கன்னா இந்த தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும். அதை தவிர வேறு வழியே இல்லை. அதாவது திமுக எதிராக பிரச்சாரத்தை பண்ணிவிட்டு திமுக தவறுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துட்டு மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பகல் கனவு கண்டிருந்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பணமயமாக மாறி போயிருக்கிற இந்த தருணத்தில் இன்றைக்கி கல்லாவை தொடச்சி வாரி மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் நம்ம வாக்குறுதியை கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்றால் அது வேலைக்காகாது. அதனால் கடைசி நேரத்திலேயாவது திமுக தருகின்ற வாக்குக்கான பணத்தை விட அதிமுக அதிக பணங்கள் தந்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பே இல்லை. இந்த தப்பெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டாங்க தமிழக மக்கள். அப்படி இருந்தோ நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. காரணம், அதிமுககாரன் புதிய வேட்பாளர்களை நிறுத்தினா. 2வது, 100 ரூபா கூட கையில் காசு கொடுக்கல. ஆனால் திமுககாரன் 200 ரூபா கொடுத்தான் நாடாளுமன்ற தேர்தலில். அத்தனை தவறுகளும் அந்த 200 ரூபாயில் சமாதானமாச்சு. எல்லாரும் வெற்றி பெற்று விட்டார்கள். அவ்வளோதான், சிம்பிள். அதனால் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுகவை விட அதிக பணம் தரணும். அந்த பணத்தை ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் திமுக ஓட்டு போடுவான், அதிமுக ஓட்டு போடுவான் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்காம எல்லாருக்கும் பணத்தை கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அழகாக வெற்றி பெறலாம் என்பதை விட வேறு ஒரு கருத்தும் இல்லை. கலை யதார்த்தம் அதான். 2வது, நான் ஒரு வீடியோவை தரணும், அதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா எவனோ பார்த்தீங்கன்னா மதவெறி கொண்ட பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் உண்மையான மதவெறி எங்கே இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு சின்ன பையன் ஓடி வருகின்றான். ஒரு அம்மா பக்கெட்டில் சுட தண்ணி கொண்டு வராங்க. அந்த அம்மா மீது ஓலி பவுடரை தெளிக்க பார்க்குறான் அந்த பையன். உடனடியே அந்த அம்மா தள்ளுறாங்க. அந்த பையனுக்கு என்ன தெரியும்? பாயம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட சகஜமாக பேசுகிறாங்க, நம்ம வீட்டுக்கு போனால் சாக்லேட் தராங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இந்த பையனை பொறுத்த வரைக்கும் பவுட்ரு போட்டால் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு பவுட்ரு போட பார்க்குறான். உடனடியாக பாயம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அரக்கியாச்சே, மதவெறி கொண்டவங்களாச்சே. அவங்களுக்கு மனித நியாயம் என்றால் என்னன்னு தெரியாது, குழந்தை என்றால் என்னன்னு தெரியாது. கையில் இருக்கக்கூடிய சுடு தண்ணியை மேலே ஊற்றுறாங்க. அந்த பையனுடைய உடம்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கும். உதாரணத்துக்கு அந்த வீடியோவை நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பையன் மேலே விழுந்த தண்ணி தரையில் விழுது, தரை அப்படியே பொங்கி ஆவி வருது. ஸோ அவ்வளவு சூடாக இருக்கின்ற தண்ணியை ஏதும் அறியாத பச்சை குழந்தை மீது கொதிக்க ஊற்றுறாங்க. ஆனால் மனித நியாயம் எங்கே போச்சு? மதம் தானே வென்றது. அதனால தான் திமுக கூட்டணியில் மத அடிப்படைவாதிகள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பாஜகவை மதவெறி அப்படின்னு சொல்லிட்டு திரியிறாங்கப்பா. ஸோ இந்த சமூக நீதி பேசுகிறவங்களும் சமத்துவம் பேசுகிறவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க?
இல்லை இந்த அளவுக்கு மதவெறியை இந்த அம்மாவுக்கு யார் ஊட்டியிருப்பாங்க? மதம் தவிர்த்து மனிதனால் வாழவே முடியாதா? உழைச்சா முன்னேற முடியாதா? ஸோ இந்த மாதிரி கடவுளை காப்பாற்றி எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாங்க? இல்லை கடவுள் வந்து என்னை நீ காப்பாத்துறா அப்படின்னு சொன்னாங்களா? பிஞ்சு குழந்தை எவ்வளோ அன்னுண்ணியமாக அந்த பாயம்மா கிட்ட பழகியிருந்தா அவ்வளவு ஆசை பாசத்தும் வந்து பவுட்ரு போடுது. அந்த பவுட்ரு உடம்புல பட்டா என்ன கழுவிக்கலாம். ஆனால் அந்த குழந்தை இப்போ தேருமா? அந்த குழந்தை அழுத காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். மனசாட்சி உள்ளவங்க, இல்லை இரக்க குணம் உள்ளவங்க, மதவெறி இல்லாதவங்க அந்த குழந்தையினுடைய கதறலை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பொம்பளை என்ன பண்ணலாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதனால் இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் மதவெறியர்களாக அடையாளப்படுத்த மாட்டாங்க. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஏன்னா தீபத்தூண் இருக்குது, தீபம் ஏற்றக்கூடாதாடா அப்படின்னு சொன்னால் மதவெறியை கலப்ப பார்க்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் திமுக காரனும் அடாவடியில் இறங்குவான், சமூக விரோதிகளும் அடாவடியில் இறங்குவாங்க, போதைப் பொருள் நடமாட்டமும் அதிகரிக்கும். அதோடு போச்சுன்னா போதைப் பொருளை சுவைத்தவனும் குலவரி தாக்குதலில் ஈடுபடுவான், குற்றச்செயல்கள் அதிகரித்துவிடும், குற்றவாளிகள் சுதந்திரமாக செயல்படுவார்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாங்குநேரியில் சின்னதுரை என்ற மாணவனுடைய கையை வெட்டினாங்க. நீ நல்லா படிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் நாங்குநேரியில் வந்து பெரும்பத்து கிராமத்தில் 9 பேரை வெட்டினாங்க இல்லையா? அந்த சின்னதுரையை வெட்டினவங்களும் இந்த 9 பேரை வெட்டின நிகழ்விலும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை கைது பண்ண பிறகு தான் அது நமக்கு தெரியுது. அதனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் வச்சுங்களேன் குற்றச்செயல்கள் அதிகரித்து விடும். இப்படி குற்றச்செயல்கள் ஒட்டுமொத்தமாக அதிகரித்து இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாங்குநேரி சம்பவமானது சங் பரிவார் கும்பல் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி போகின்ற இந்த ஏமாற்றுத்தனமான வேலையை மக்கள் நம்புவாங்களா? ஆனால் கஞ்சா போதையிலும் சரி, தன் ஜாதி தான் பெருசு என்ற திமிரிலும் சரி, தான் அரசியல் களத்தில் மேலே வரணும் என்பதற்காகவும் தன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படணும் என்பதற்காகவே 9 பேரை வெட்டியிருக்காங்க. இது சங் பரிவார் கும்பல் செஞ்சது அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்? திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எப்போதுமே சரி இந்த மாதிரி அராஜகங்கள் அரங்கேறி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ திருமாவளவன் போன்றவங்கெல்லாம் வந்து இந்த நாங்குநேரி 9 பேர் வெட்டி 2 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை சங் பரிவார் கும்பலுடன் வந்து சேர்த்து பேசுறது எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம். திசை திருப்புகின்ற அரசியல் ஒரு நியாயம் வேணாவா? ஸோ இப்பேற்பட்டவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ணுடைய செயலை ஆதரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த குழந்தையினுடைய கதறலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை சீரழிச்சிருக்கோம், சீரழிக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படிரா திமுக காங்கிரஸ் கூட்டணியானது உறுதியாச்சு, கடைசி நேரத்தில் என்ன நடந்தது, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களே அப்படின்லாம் கேட்பீங்க. அதுக்கு விளக்கத்தை நான் சொல்லி போடுறேங்க. நம்முடைய செல்வப்பிறந்தை அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காலில் போய் விழுந்தார். இப்படி கடைசி நேர காலில் விழுகின்ற சம்பவமானது திமுக காங்கிரஸ் கூட்டணியானது உறுதியாயிருக்கிறது. திமுக சொல்லிச்சு மல்லிகார்ஜுன காரில் போய் விழத்தை தவிர வேறு வழியே இல்லைப்பா, செல்வப்பிறந்தக நீ போய் விழுந்துடு, உன் சாதியை சொல்லு, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காப்பாற்றுவார், உனக்கும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு தான் நல்ல நெருக்கம் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு சோனியா காந்தி ராகுல் காந்தியினுடைய முடிவெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிக்காக சண்டை போடணுமா? பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவன் தான் நான். தமிழகத்தில் என்ன மாதிரியான அரசியல் சூழ்நிலை இருக்குதுன்றது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, திமுகக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சியே இல்லை, ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கஜானாவை தொடச்சி மக்களுக்கு பணமாக கொடுத்துருக்காங்க. பீகார் தேர்தல் அப்படி தானே நடந்தது. அதில் மக்கள் ஒட்டுமொத்த பேரும் பணத்தை வாங்கிக்கின்னு ஏற்கனவே ஆண்ட கட்சிக்கு ஓட்டு போட்டானா இல்லையா? அதனால் பணம் தான் எல்லாமே தீர்மானிக்குது. திமுகவுடைய அரசியல் என்னன்னு தெரியும், தமிழக அரசியல் என்னன்னு தெரியும். அதனால் 25 ஆண்டு காலமாக ஒன்றா தான் இருக்கிறோம். திமுக ஒன்றும் நம்மளை மற்ற கட்சிகள் வச்சு செய்கிற மாதிரி செய்யலை. அதனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடன் இருப்பது தான் சரியாக இருக்கும். செல்வப்பிறந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு ஆதரவாக தான் செயல்படுறாரு, திமுகவுக்கு ஆதரவாக செயல்படல. அதனால் அவரை கட்சி விட்டு தூக்க வேணாம், பதவி விட்டும் தூக்க வேணாம், அவர் இருக்கட்டும். அதனால் பக்கத்து மாநில அரசியலை தெரிஞ்சவன்னு சொல்கிறேன், திமுக கொடுக்கின்ற தொகுதி வந்து நியாயமானது, வாங்கிக்கலாம் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அப்பர் ஹேண்டு எடுத்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறாருங்க. ஸோ அதனால தான் மல்லிகார்ஜுன கார்கேவனுடைய ஆசீர்வாதத்தினாலையும் சிதம்பரம் அவர்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டதுனாலையும் இந்த கூட்டணியானது உறுதியாயிருக்கிறது. முதல்ல மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் 27 தொகுதியா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம சிதம்பரம் அவர்கள் பேசினார் இல்லையா, அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து சிதம்பரம் அவர்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டாராம். நான் வந்து பேசினேன், நீ பேசுனது பிறகு என்ன திமுக அதிகமான தொகுதியை கொடுத்துச்சு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா.
அதனால் ஒரு தொகுதியை ஏற்றி கொடுங்க அப்படின்னு திமுக கிட்ட கேட்டதுனால திமுக பொறுத்த வரைக்கும் ப. சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நெருக்கமாக இருந்தவர். 1996 காங்கிரஸே உடைச்சி திமுகவை காப்பாற்றினவர். அதனால் அவர் கேட்குறாரு ஒரு தொகுதி கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக 28+1 முடிவாச்சான். அதனால் செல்வ பிறந்தகை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் போய் கார்கே காலில் விழுந்திருக்காரு. சுமூகமாக முடிஞ்சிருக்குது. கார்கேவை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி இடத்துல விஜயுடன் போகலாம், ஆனால் எவ்வளோ வாக்கு வாங்குவாருன்னு தெரியாது. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு அவருடைய வாக்கு வங்கி என்ன நமக்கு தெரிஞ்சிடும். அதற்கு பிறகு திமுக தூக்கி எறிஞ்சு விட்டு நம்ம விஜயுடன் போகலாம், தப்பு கிடையாது, தைரியமாக முடிவெடுக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் மனித நேயமற்றவர்கள் மத நேயத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த குழந்தை மீது சுடு தண்ணி ஊற்றுனது நிச்சயமாக சொல்கிறேன் மன்னிக்க முடியாத குற்றம்தான். ஸோ இவர்கள்லாம் வாழ தகுதியற்றவர்கள். அதே மாதிரி திமுக இந்த தமிழகத்தை ஆள தகுதியற்றது. நீங்கள் ஏற்கனவே வீடியோவை பார்த்துருக்கலாம். அத்தனை பேர் திமுககார பெண்களை சீரழித்திருக்கிறான். ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த கட்சிக்கு பொறுப்பு இருக்கோ இல்லையோ திமுகவுக்கு பொறுப்பு இருக்கணும். ஆனால் அந்த பொறுப்பை தொலைத்து விட்டு பெண்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தலை இழைத்த இந்த பாவிகளை எப்படி மக்கள் பணம் வாங்கின்னு மீண்டும் ஆட்சி கட்டில் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. இவ்வளவு துன்ப துயரங்களையும் பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய பழைய நினைவுகளை எப்படி அதிமுக தட்டி எழுப்பி வெற்றி பெற போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.